வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மீன் சில்லி மாதிரியே நம்ம வாழைக்கால சில்லி போட போகிறோம். விரதம் இருக்க நாட்கள்லாம் சில்லி சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும், மீன் சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்யுதுங்கிறத வீடியோக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையுமே இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் மாதிரி தோலை நல்லா சீவிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு நடுவில் இருக்க அந்த கொஞ்சமாக இதை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறக்கு மீன் மாதிரியே இருக்கும். பாதி எடுத்தது இருக்குது, பாதி எடுக்காமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா சூடேறட்டும். இதில் கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், இது போதும். தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காய் துண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது 65 போட்ட உடனே அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். 2 நிமிஷம் கரெக்டாக வச்சுருந்தா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வாழைக்காய் மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் எல்லாமே தண்ணியாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை கீழே ஊற்றிடுங்க. இப்போ இது கூட நம்ம 65 மசாலா ஆட் பண்ண போகிறோம். வாழைக்காய் வேக வச்சனால அதில் அதிகமாகவே ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இது 65 மசாலா. நான் முன்னாடியே காலிஃப்ளவர் சில்லி போடும்போதே சொல்லியிருப்பேன் இது எங்கே கிடைக்கும் என்ன அப்படிங்கிறது. தெரியலைன்னா திரும்ப அந்த வீடியோ ஒரு டைம் போய் பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு பொடி சேர்த்துக்கிட்டால் போதும். இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பொடியிலே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் கலருமே இருக்கும். இப்போ பார்க்குறக்கு இது லைட் கலராக தெரியலாம், ஆனால் மிக்ஸ் பண்ண உடனே நல்லா டார்க் ரெட்டாக வந்துடும். இந்தளவுக்கு பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது தோசைக்கல்ல ஒன்று அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மாதிரி ஷேக் பண்ணி கொடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது போல் வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அப்படியே குக் ஆகிட்டே இருக்கட்டும். மேலாப்பில் எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் முழுமையாக எண்ணெயில் பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சுக்கலாம், இல்லை இது மாதிரி தோசைக்கல்ல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டு வேக வைங்க. சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. ரொம்ப சூப்பராக வாழைக்காயில் மீன் மாதிரியே 65 சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரிஜினல் மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்மெல்லுமே அது மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.